இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா இலங்கையிலேயே உயரமாக காணப்படுற இல்லாட்டிக்கு தெற்காசியாவிலேயே உயரமாக காணப்படுற தாமரை தடாகத்தை பற்றி நான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். அதை பற்றி முன்னுக்கு சொல்லணும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டு இதை வந்து கட்டுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஆரம்பித்து வச்சு 7 வருஷம் கழிய அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ஸ்ரீ மைத்ரிபால சிறிசேன அவர்களால் இதை வந்து திறந்து வைத்து ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த தாமரை தடாகம் வந்து ஃபுல் எஸ்டிமேட் வந்து, அதாவது ஃபுல்லாக கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ முடியும்னு பார்த்தோம்னா 113 மில்லியன் காசு வந்து இந்த தாமரை தடாகத்தை வந்து ஃபுல்லாக கட்டுறதுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. அதில் வந்து 80% காசு வந்து சீனாவில் வந்து எக்ஸிம் பேங்க் வந்து அதை வந்து ஃபண்ட் வந்து கொடுத்துருக்கும். அதாவது இந்த தாமரை தடாகத்தை ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு 80% காசை வந்து சைனாக்காண்ட ஒரு பேங்க் வந்து இந்த எக்ஸிம் பேங்க் தான் கொடுத்துருக்கு. இதை விட இந்த தாமரை தடாகத்தின் உயரமண்டு ரீதியில் பார்க்க 351.5 மீட்டர் வந்து இந்த தாமரை தடாகம் வந்து உயரமாக காணப்படுது. இதிலே முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த உயரமான அடிப்படையில் ஒரு ஒப்பிட்டு பார்க்க தெற்காசியாவிலேயே முதல் உயரமான கோபுரமாக இலங்கையில் இது ஒன்று தான் காணப்படுது. மற்றது ஆசியாவை ஒப்படைக்க ஆசியாவில் ஃபுல்லாக ஆசியாவில் கணக்கு கோபுரம் இருக்கும், கணக்கு கட்டப்பட்டிருக்கு. அதில் வந்து உயரத்தின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்க ஆசியாவில் 11வது உயரமான கோபுரமாக இதை வந்து நிர்ணயிச்சிக்கணும். மற்றது உலகத்தோட ஒப்படைக்க அந்த உயரத்தின் அடிப்படையில் உலகத்தோட ஒப்பிட்டு பார்க்க இது வந்து 19வது இடத்துல இந்த தாமரை தடாகம் வந்து காணப்படுகிறது. அதாவது லோட்டஸ். இதனை விட முக்கியமாக வந்து பார்க்க போனோம்னா இந்த லோட்டஸ் வந்து இதில் என்னென்னா பார்த்தோம்னா சுற்றுலா வந்து மெயின் பண்ணி தான் இதை வந்து முதல் வந்து கட்டினேன். பிறகு அந்த சுற்றுலா வந்து இப்போ எல்லா சுற்றுலாவுமே ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வந்து எங்கள் நாட்டுக்கு வர இல்லை. எங்கள் நாடு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஃபுல்லாக இல்லை, ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து சுற்றுலா. முக்கியமாக வந்து ஏற்றுமதி செய்து லாபத்தை பெற்றாலுமே ஆனால் கூடுதலாக வந்து பெறுறது வந்து சுற்றுலா பயணிகள் வருகையால் தான் வந்து அந்த வருமானத்தை பெறுறது. சரி, அதற்கு வந்து முதலிட வகை கொஞ்சம் கூட பேர் வாங்குறது. அப்போ அதுக்குள்ள வந்து தாமரை தடாகத்தை கட்டணமாட்டா கொஞ்சம் பேர் கூட வெளியணுமன்ற ரீதியில் தான் இந்த தாமரை தடாகத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணி காட்டி பிறகு வந்து அந்த சுற்றுலா பயணிகள் வந்து குறிப்பிட்ட மாதம் தான் வெளியணுமன்றாங்க. பிறகு இதை மேலும் டெவலப் பண்ணலாம் என்ற ரீதியில் இன்னுமே ஆட் பண்ணி சில சேவைகளையும் செய்யணும். உதாரணமாக பார்த்தோம்னா ஒளிபரப்பு சேவை, மற்றது இளைஞர வலையத்தளத்தை வந்து மேம்படுத்துகிற அந்த இதை விட நாங்கள் பார்க்க போனோம்னா ஓகே, இது இவ்வளவுமே நான் இன்டர்நெட்டில் பார்த்து தெரிஞ்சு கொண்ட விடயங்கள். இதனை விட நான் பர்சனலாக சொல்லுவேன் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ கிட்டடியாக வந்து நான் தாமரை தடாகத்துக்கு போனதில் நான் பார்த்தது என்னென்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே மணி. இப்போ ஃபுல்லாகவே டிக்கெட்லேருந்து உள்ளுக்கு போயிட்டு நீங்கள் வெளியில் வர்றதுலேருந்து ஃபுல்லாகவே பேஸ் வந்து மணி எல்லாமே அதிகமாக. இப்போ கொஞ்சம் காசு வேணும் இல்லை, கணக்கு காசு. நான் டிக்கெட் நான் இப்போ கிட்டடியாக போனது எனக்கு ஒரு ஆளுக்கு வந்து நான் இங்கே ஸ்ரீலங்கா பிரஜைன்ற இதில் ஃபஸ்ட்டு வந்து 1000 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஒரு ஆளுக்கு. நான் 2 பேர் போனாங்க, நான் 2 ஃப்ரெண்ட் பண்ணி போனாங்க. 1000 ரூபா 2000 கொடுத்து போனாங்க 2 பேரும். ஆனால் அதில் இன்டர்நெட்டில் வந்து டிக்கெட் வந்து குறைவாக போட்டிருக்கோம். ஆனால் சில நேரங்களில் மாறலாம். இப்போ நீங்கள் இனிமேல் போகிற காலத்தில் கூட்டலாம், நடி குறையலாம், ஏதோ அது ஒரு பிரச்சனை. மற்றது வந்து நான் வந்து எதிர்பார்த்து போனது என்னென்னா ஃபஸ்ட் டைம் போயிருக்க ஓகே பெரிய இது நானும் காணொலியில் வந்து பார்த்துருக்கேன். பார்த்துட்டு ஓகே பெஸ்ட்டாக இருக்குன்னு போட்டு அங்கே போனால் உள்ளுக்க போனோடனே டிக்கெட் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்க போயிட்டோன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒரு அந்த அங்கே வேலை செய்கிறாக்கள் வரையணும். வேலை செய்கிறாக்கள் வந்து எங்கள் மேலே கூட்டி கொண்டு போயிட்டு கீழே ரக்கம் வரைக்கும் அவையில் வந்து மேலே கூட்டி கொண்டு விட்டுட்டு எங்கள் மேலே இந்த தாமரை தடாகத்தின் மேலே ஸ்ரீலங்கா கொழும்பு ஃபுல்லாகவே பார்க்கலாம். கொழும்பு ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே வரைக்கும் எங்களோட இப்போ 5 பேருக்கு ஒரு ஆள் வந்து இங்கே காட்டி கூட்டி கொண்டு அவை கீழே வந்து குடிக்கணும். கீழே வந்து கீழே வந்து சில நினைவு பொருட்கள் இப்போ தாமரை தடாகத்தை வந்து இரும்பு ஸ்டீலில் வந்து செய்து வச்சுக்கணும். மற்றது பென்சில் சம்திங் கணக்கு வச்சுட்டா அது ஃபுல்லாகவே ப்ரைஸ் கொஞ்சம் இல்லை, அது கூட அது ஃபுல்லாகவே கூட வந்து பார்த்துட்டு ஃபுல்லாகவே கூட அது வந்து ப்ரைஸ் வந்து அவ்வளோ கூட நான் எப்போ போகலாம்னு பார்த்தோம்னா இப்போ சிலங்கால இப்போ முக்கியமான நாள் இருக்குதான், இப்போ சுதந்திர தினம் அப்படி இப்போ ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் போனால் மட்டும்தான்
அங்கே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்டா பெஸ்ட் மீனிங் எல்லாமே அனுபவிக்கப்படமையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து போனது வந்து மேலே போய் குழம்பு சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு எங்கள் கிளம்புறோட கூட்டிகிட்டு போயிடல. மற்றது நான் யோசிச்சது என்னென்னா இந்த தண்டு இருக்குதான் தாமரை தண்டுக்கு எல்லாம் கணக்கு இருக்காண்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அது உங்களுக்கு போய் வந்து அவங்களுக்கு என் காட்டில் அது சொன்னேன் இப்போ தான் செய்து கொண்டிருக்கேன் சந்திக்கிறேன். இதுதான் தாமரை தடாகம். இப்படி நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு அடுத்த நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கும் வரையில் விட வச்சுட்டேன்.